இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்னைக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமாக அப்படியே அதான் சொல்லிட்டு இருக்காரு, எங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்பையிலேருந்து. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். And my second movie, he was my co-star, and I'm so happy that you're here today for this event, sir. Thank you. Decent Thank you, sir. Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. My mama and my best friend, my brother, everybody here today. Thank you guys so much. Love you guys. Thank you. இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து யுவன் சாரோட மியூசிக்ல பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்துல. அதே மாதிரி யுவன் சாரோட பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் எது? ஆக்சுவலி விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் அந்த எவண்டி ஒன்று பெத்தான் மாதிரி அவர் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும், ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டு ரொம்ப இங்கே பாருங்க. நான் டீசெண்டாக பேசிட்டு இல்லைங்க, இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்கு, சூப்பராக. ஆக்சுவலாக என்னன்னாங்க யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு முன்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு, அப்போ நான் போகாதேன்னு பாட்டு பாடினேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் யுவன் சாரோட பாடல் வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் மெமரிஸ் இருந்தால் என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட்டா இருக்க ஒரு மெமரி. I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எங்கள் ஸ்மார்ட்டில் போடாதீங்க. இல்லைங்க, கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியரானு நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப்பை அனுபவிக்க முடியும் சொல்லிட்டு இந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப்பு இருக்கும். ஆமாம், இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலைன்னா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழகழகையாக வரும். வை சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார். ஒய் சார், நான் எனக்கு அந்த பாட்டுக்கான லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒருத்தர்